இதுக்கு வந்து விதையே அஸ்திவாரம் அதை ஒழுங்கா குடுத்தாவே எங்கள ஓரளவுக்கு விவசாயிங்க வந்து முன்னேறிடுவாங்க. விதை, மருந்து எல்லாமே வந்து சரியான இது வந்து கிடைக்கிறது கிடையாது விவசாயிகளுக்கு. அதனால வந்து விவசாயிங்க வந்து பெரு நஷ்டத்த அடையறாங்க. சில பேர் கடன் வாங்கி குடுக்க முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுல நாங்களும் ஒருத்தர் தான் இது. மொத்தம் வந்து காய்ப்பு வரும்போது தான் மொத்தம் மஞ்சள் ஓடிடுச்சு. இத வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? போட்ட முதலே போயிடுச்சு. ரூ. 5000 விதை வித்தா எடுத்துட்டு போயிட்டான் கம்பெனிக்காரன். நாங்க அத நம்பி ஒரு ரூ. 45,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி, இது போல போனாக்கா, விவசாயிங்க எங்கேருந்து முன்னேறது? எங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுற ஆஃபீஸருங்கலாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்க விவசாயிங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து யாருடைய உதவியும் இல்லாம அவங்க டெவலப்மெண்ட் ஆவறதுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் இருக்கு. முதல்ல வந்து விதையும், மருந்தும் வந்து கரெக்ட்டா கிடைச்சா விவசாயிங்க வந்து ஓரளவுக்கு வந்து முன்னேற்றத்திலே இருப்பாங்க. எந்த ஒரு மானியமும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. இதெல்லாம் போயிட்டு அப்புறம் மானியம் குடுத்து ரூ. 50,000 செலவு பண்ணி ஒரு 2,000 அவங்களுக்கு மானியம் விவசாயிகளுக்கு அது இது எதுக்கு? தேவையே இல்ல.